ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை மனதால் கூட நினைத்துவிடக் கூடாது என்று ஒருவர் உன் துணையிடம் கட்டளையிட்டு கொண்டே இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருவரையும் பிரித்து விட்டார்கள். பிரித்து ஒன்று சேர முடியாமல் செய்து விட்டார்கள். சிலரின் சூழ்ச்சியின் காரணமாக நீங்கள் இப்பொழுது பிரிந்து இருக்கின்றீர்கள். இந்நிலை கூடிய விரைவில் மாறும் என்ற நம்பிக்கையில் நீ உன்னுடைய காலத்தை ஓட்டிக்கொண்டிருக்கின்றாய். நாட்கள் செல்ல செல்ல என் துணை மனம் மாறி என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வார். அவர் மிகவும் நல்லவர். மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு தான் இப்படி எங்களுக்குள் பிரிவு ஏற்பட்டுவிட்டது. இந்த பிரிவு கூடிய விரைவில் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. என் துணையால் என்னை விட்டு பிரிந்து இருக்க முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீ நினைப்பது உண்மைதான் தங்கமே. உன்னுடைய துணைக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். உன்னை அவ்வளவு பிடிக்கும். ஆனால் உன் துணையிடமிருந்து அருகிலேயே இருந்து கொண்டு அவரின் நினைவுகளையும் அவர் மனதால் கூட உன்னை நினைத்துவிடக் கூடாது என்று அவருடைய குடும்பத்தில் இருக்கும் ஒருவர் அவரை கட்டளையிட்டு கொண்டிருக்கின்றார். உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் உன் துணையிடம் கூறி உனக்கே தெரியாமல் உன்னை பற்றி தவறாக சித்தரித்து அவர் மனதை எப்படியாவது உன் பக்கமே திருப்பவிடக்கூடாது என்று நினைக்கின்றாய். நீங்கள் பிரிவதில் அவருக்கு என்ன அவ்வளவு ஆனந்தம் என்று புரியவில்லை. சூழ்ச்சி வலையில் சிக்கிக்கொண்டு இப்பொழுது உன் துணை தவித்து கொண்டிருக்கின்றார். உன்னை மறக்கவும் முடியாமல் அவருடைய வார்த்தையை மீறவும் முடியாமல் என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பி சென்று நிற்கின்றார். இந்நிலை எப்பொழுதப்பா மாறும்? என் துணை எப்பொழுதப்பா என்னை வந்து ஏற்றுக்கொள்வார் என்று நீ காத்திருக்கின்றாய். அவரோ மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு அவர்களின் சதிவலையில் சிக்கிக்கொண்டு இப்படி அல்லாடி கொண்டிருக்கின்றார். என் பிள்ளையான உன் வாழ்க்கையை நான் இப்படிவா பார்க்க வேண்டும்? நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பாய் என்று உன் துணையை உனக்கு பிடித்த மாதிரி படைத்த எனக்கு உன் துணைக்கு இப்பொழுது சொல் புத்தியும் இல்லாமல் சுயபுத்தியும் இல்லாமல் மற்றவர்களின் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு இப்படி உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதற்கான தண்டனையை அவருக்கு வழங்கலாம் என்று நினைத்தால் அப்பொழுதும் கஷ்டப்படுவது என் பிள்ளை நீயாகத்தான் இருப்பாய். கவலை கொள்ளாதே, பொறுத்திரு, பொறுமையாக காத்திரு. நிச்சயம் அவராகவே நடக்கும் சூழ்நிலைகளையும் விதியையும் சதியையும் புரிந்து கொண்டு சூழ்ச்சி வலையில் இருந்து விடுபட்டு வருவார். நான் வர செய்வேன். உண்மை என்ன என்பது புரியாமல் தானே உன் துணை இப்படி ஆடிய ஆட்டத்திற்கு ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவர்களின் உண்மையான முகத்தை உன் துணைக்கு புரியும்படி வெகு விரைவில் செய்து அவராகவே உன்னை வந்து அழைத்து செல்லுமாறு அப்பா நான் செய்வேன். நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. அவரையே நினைத்து அழுதது அனைத்தும் போதும். நல்ல காலம் உனக்காக பிறக்கும். நான் இருக்கின்றேன். என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்து உன் மனதை ஒருநிலைப்படுத்தி அவர் வருவார் என்ற நம்பிக்கையில் காத்திரு. நிச்சயம் உன்னிடத்தில் அவரை ஒப்படைப்பேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.